கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதாம் ஏவாளுக்கு எந்த வேலையும் இல்லை. அவங்க அழகாய் ஏதேன் தோட்டத்தை சுற்றி திரிந்து எந்த பழங்கள் பிடிக்கிறதோ அந்த பழத்தை சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருப்பார்கள் என்று ஒரு சிலர் நிறைய பேர் இதை தான் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை என்று. இங்கே ஆதியாகமத்தில் 2:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதாவது அவங்களை சும்மா இருக்க விடலை. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேலையை கொடுக்கிறார். ஆதாமுக்கு வேலையை கொடுக்கிறார். வேலை செய்வது ஒரு ஆசீர்வாதம் தாங்க. வேலை செய்யாமல் அப்படியே விட்டவோட சோம்பேறியாக ஆகிவிடும். அந்த ஏதேன் தோட்டத்தில் அது எவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு 15 செடி நீங்கள் நம்ம வீட்டு மாடியிலையோ கீழேயோ நீங்கள் பூச்செட்டிலையோ தரையிலையோ வச்சிங்கன்னா தண்ணி பாய்க்கும்போது சில களைகள், புல், தேவையில்லாத கீரைகள் அதில் முளைக்கிறதை பார்க்குறோம். அதை நம்ம சுத்தப்படுத்தினா தான் லைட்டு நம்ம செடி எங்கே இருக்குன்னே தெரியாது. நாம் நட்டி வச்ச செடி எங்கே இருக்குன்னே தெரியாது. களைகள் தான் நிறைய முளைச்சிருக்கும். அப்போது அதை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தினால்தான் நம்மளுடைய செடி என்ன செய்யும்? நன்றாக வளரும் இல்லையா? இல்லாட்டி வேறு தேவையில்லாத செடிகள் அதில் என்ன செய்யும்? அது மேலேயே சுற்றி கொடிகளாகி சுற்றி அந்த செடி தெரியாமல் போய்விடும், இல்லை அந்த செடி செத்து போயிடும். இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால்தான் நம்மளுக்கு சாதாரண ஒரு 15 செடி வைக்கும்போதே நிறைய வேலை இருக்குதுன்னா, ஏதேன் தோட்டன்றது எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையா? அவருக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, பண்படுத்தவும், தண்ணி பாய்க்க, ஏன்னா அங்கே தண்ணியெல்லாம் வருது. எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, அதே 2 அதிகாரத்தில் 10 பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேயிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலேருந்து தண்ணி பாயும்படியாக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார். அப்போது நல்ல செழிப்பாக எல்லா மரங்களும் என்ன ஆகும்? நல்லாவே வளர்ந்துருக்கும். ஏன்னா அவர் அந்த இடத்துல பாய்ச்சி பிடிச்சிருப்பார். அதான் தேவன் அதை கற்றுக் கொடுத்துருப்பார். அது பிறகு நீ இதே மாதிரி செய்யின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார் இல்லையா? எல்லாரும் நினைக்கிறாங்க அங்கே வேலையே இல்லை, பழத்தை சாப்பிட்டு சாதாரணமாக இருக்க வேண்டியதான், தேவனோடு பேசிகிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் சோம்பேறியாக இருக்க விட மாட்டார். அவருக்கு அது பிடிக்காது. எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சோம்பேறிக்கிட்ட. எறும்பு பிரபுக்களும் அதிகாரிகளும் இல்லாத இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க கட்டத்தில் ஆதாம் ஏவாளை எப்படி அவரை விட்டு விடுவார் இல்லையா? அவருக்கு அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தில் வேலையை வைத்து விட்டு தான் சென்றார். வெறுமனை சாப்பிட்டு இருந்தால் சாப்பாட்டு பிரியர்களாக இருந்து விடுவார்கள் இல்லையா? அதனால் ஆதாம் ஏவாள் என்றவங்க வேலை செய்து அத்தோட்டத்தை அழகாக வைத்து கொண்டு நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். தேவனோடு அழகாக பேசி அவர் என்னெல்லாம் அழகாக பேசியிருப்பார் இல்லையா? இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார். பிள்ளைங்களோடு நிறைய ரகசியங்களை பேசியிருப்பார். சந்தோஷமாக பிள்ளைங்களோடு அந்த தோட்டத்தில் உலாவி வரும் அருமையாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த வேலையை, உடன்படிக்கையோ எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும். நம்ம மனுஷனாகிய நாம் இந்த உலகத்தில் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறார், நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.